பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்தும் அவன் உங்களுக்காக படைத்தான். சும்மஸ்தவா இலஸ்ஸமா. பிறகு வானத்தை படைப்பதற்காக வேண்டி நாடி ஃபஸவ்வாஹுன்ன சபஅ சமாவாத். 7 வானங்களாக இந்த வானங்களை அவன் ஒழுங்குபடுத்தினான். அந்த அல்லாஹ் இருக்கிறானே, வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், சர்வ பொருளையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதாவது இதுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குதிரத்தினுடைய அடையாளங்களை அல்லாஹ் தஆலா எடுத்து சொன்னான். மனிதனுக்குள்ளார இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய குதிரத்தும் சொல்லப்பட்டது. கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ் வகுந்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யீக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன். அந்த ஆயத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கு உள்ளார அல்லாஹ்வுடைய குதிரத்து எவ்வளோ குதிரத், அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமைகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா பேசியிருந்தால், இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, மனிதன் அன்றாட தன்னுடைய வாழ்க்கையிலே எதை பார்த்து கொண்டு இருக்கிறானோ அதை அல்லாஹ் தஆலா சொல்லி, அதில் அல்லாஹ்வுடைய குதிரத்து எவ்வளோ இருக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி, இப்படி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். குரானில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் பேசுவான், அலா யஅலமு மன் ஹலக். மன் ஹலக், எல்லாவற்றையும் படைத்தானே, அவன் என்ன எதையுமே அறியாதவனாக இருப்பானா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் குரான் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா பேசுவான். குரான் ஷரீஃபில் ஹாமீம் சஜிதா என்பதாக ஒரு சூறா இருக்கிறது. அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா பேசும்போது அல்லாஹ் தஆலா கூறுவான், குல் அஇன்னக்கும் லதக்ஃபுரூன பில்லதி ஹலக்கல் அர்த ஃபீ யௌமைன். 2 நாட்களிலே பூமியை படைத்தானே, அவனை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? வதஜஅலூன லஹு அந்தாதா, அவனுக்கு இணையை நீங்கள் கற்பிக்கிறீர்களா? நாயகமே, நீங்க சொல்லுங்கோ, தாலிக ரப்புல் ஆலமீன், அவன்தான் அகிலத்தார்களின் ரப்பாக இருக்கின்றான். வஜால ஃபீஹா ரவாசிய மின் ஃபௌகிஹா, பூமிக்கு மேலே மலைகளை அவன் ஆக்கினான். வபாரக ஃபீஹா, அந்த பூமியிலே பரக்கத்துகளை அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். பூமியிலே எத்தனை விதமான பரக்கத்துகள், கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய மனிதர்களுக்கு தேவையானது எல்லாம் அல்லாஹ் தஆலா பூமியில் எந்த லாக்கர்லையும் இவ்வளோ விஷயங்களை வைக்க முடியாது. அல்லாஹ் தஆலா பூமிங்கிற லாக்கருக்குள்ளார அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்கள் கியாமத் நாள் வரையிலும் மனிதர்களுக்கு என்ன என்ன எல்லாம் தேவைப்படுமோ, அல்லாஹ்வுடைய மஹ்லூகாத்துகளுக்கு என்ன என்ன எல்லாம் தேவைப்படுமோ எல்லாவற்றையுமே அல்லாஹ் தஆலா பூமியிலே அல்லாஹ் உருவாக்கினான். வபாரக ஃபீஹா வகத்தர ஃபீஹா அக்வாத்தஹா ஃபி அர்பஅத்தி ஐயாம். 4 நாட்களிலே பூமியிலே உணவு வகைகள் எல்லாத்தையுமே அவன் நிர்ணயித்தான். அல்லாஹ் தஆலா ஸ்டோரேஜ் பண்ணிட்டான் பூமியில் 4 நாட்களில். கியாம நாள் வரையிலும் வரக்கூட மனிதர்கள் எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுடைய ஜீவராசிகள் எல்லாவற்றுக்கும் என்ன என்ன எல்லாம் தேவையோ எல்லாம் பூமிக்குள்ளால எல்லா ஸ்டாக் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே ஆக்கிவிட்டான். சவா அல் லிசாயிலின், நாயகமே, கேட்கக்கூடிய உங்களுக்கு இதுதான் பதில். அல்லாஹ் தஆலா பற்றி கேட்குறவங்களுக்கு, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றி கேட்குற ஆளுகளுக்கு, சவா அல் லிசாயிலின், கேட்குற ஆளுகளுக்கு இதுதான் பதில் அப்படின்னு அல்லாஹ் சொல்லு. சும்மஸ்தவா இல சமா, பிறகு வானத்தை படைப்பதற்காக வேண்டி அவன் நாடினான். அந்த நேரத்தில் வஹிய துஹானுன், அந்த வானம் பார்த்தீங்கன்னா புகமூட்டமாக இருந்தது. அல்லாஹ் தஆலா வானத்தை படைத்தான். அப்புறம் வானத்தையும் பூமியையும் பார்த்து அல்லாஹ் தஆலா கூறினான், ஃபகால லஹா ஃபகால ஃபகால லஹா வலில் அருதீத்தியா தௌஅன் நௌ கர்ஹா. அல்லாஹ் தஆலா பூமியையும் வானத்தையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், நீ விருப்பமாகவோ அல்லது வெறுப்பாகவோ நீ வா கட்டுப்பட்டு, அப்படி சொல்லி அல்லாஹ் தஆலா கூறினான்.
அப்போ வானமும் பூமியும் காலத்தா தைனா தாயேன், காலத்தா தைனா தாயேன், நாங்கள் வழிபட்டவர்களாக கீழ்ப்படிந்தவர்களாக நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொல்லி வானமும் பூமியும் கூறியது. இப்படியாக ஃபகதாஹுன்ன சபஅ சமாவாத்தின் ஃபி யௌமைன், 2 நாட்களில 7 வானங்களை அவன் அவன் உருவாக்கினான், 7 வானங்களை அமைத்தான். வௌஹா ஃபி குல்லி சமாயின் அம்ரஹா, ஒவ்வொரு வானத்திலேயும் அந்த வானத்துக்கு உண்டான விஷயத்தையும் அல்லாஹ் தாலா அறிவிச்சிட்டான். அந்தந்த வானத்தில் என்னென்ன பொருள்கள் இருக்கும், அந்தந்த வானத்தில் என்னென்ன வேலைகள் நடக்கும், இதையும் அல்லாஹ் தாலா நிர்ணயித்தான். அப்போ இப்படி அல்லாஹ் தாலா குரான் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான். இப்போ இந்த ஆயத்தில் பாருங்க, அல்லாஹ் தாலா இருக்கிறானே, வானத்தை அல்லாஹ் உருவாக்கி அந்த வானத்தை அல்லாஹ் 7 வானங்களாக அல்லாஹ் அமைத்தான் அப்படின்னு அந்த ஆயத்திலையும் சொல்லப்படுது. இந்த ஆயத்திலையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஃபசவ்வாஹுன்ன சபஅ சமாவாத், 7 வானங்களாக அதை ஒழுங்குபடுத்தினான் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் பூமியையும் வானத்தையும் அல்லாஹ் எப்படி படைத்தான் அப்படின்னு அல்லாஹ் பேசும்போது, அந்த ஹாமீம் சஜிதாங்கிற சூறாவில் முதல்ல பூமியை தான் அல்லாஹ் படைத்தான். பொதுவாக கட்டடத்துடைய நீதியே அதுதான். முதல்ல கீழே கட்டுவாங்க, அப்புறமேல தான் மேலே கட்டுவாங்க. முதல்ல தரையில் தில்லரை போட்டு, தரையில் ஃபவுண்டேஷனை போட்டு, அதுக்கப்புறமேல தான் கட்டடத்தை எழுப்பி மேலே ரூஃபை போடுவாங்க. அதே மாதிரி தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, இந்த பூமியையும் அல்லாஹ் அப்படித்தான் உருவாக்கினான். முதல்ல பூமியை தான் உருவாக்கினான். அல்லாஹ் தாலா பூமியை உருவாக்கி, பூமியில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய ஜீவராசிகள், அல்லாஹுடைய மஹ்லூகாத்துகளுக்கு என்னென்ன, மனுஷனும் அதில் ஒருத்தன், அவ்வளவுதான். ஒன்றும் மனுஷனுக்குன்னு இல்லை, மனிதனுக்கும் மனிதன் மாதிரி எத்தனையோ மஹ்லூகாத்துகள், அல்லாஹுடைய படைப்புகள். ஒன்றா ரெண்டா, அல்லாஹ் தாலா எத்தனையோ, அல்லாஹ் தாலா லட்சோப லட்ச கோடான கோடி படைப்புகளை அல்லாஹ் தாலா படைத்து வைத்திருக்கிறான். அந்த படைப்புகளுக்கெல்லாம் என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே, எவ்ரிதிங் அல்லாஹ் தாலா உருவாக்கினான். பூமியில் எல்லாம் அல்லாஹ் ஸ்டோரேஜ் பண்ணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா வானத்தை உருவாக்க நாடி, பூமியை உருவாக்குற நேரத்தில் வானமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் புகையாக இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்கிறான். வஹிய துஹானுன், அது புகையாக இருந்துச்சு அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்புறம் அதை வானமாக அல்லாஹ் தாலா டிசைன் பண்ணான். அப்புறம் அந்த வானத்தை 7 வானமாக அல்லாஹ் தாலா இருக்கிறானேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். அப்புறம் அந்த 7 வானத்திலையும் ஒவ்வொரு வானத்துடைய டியூட்டி என்ன அப்படிங்கிறத அதையும் அல்லாஹ் நிர்ணயித்தான். பிறகு உலகத்துடைய வானத்தை அல்லாஹ் உருவாக்கி, அல்லாஹ் தாலா உலகத்தினுடைய வானத்தை அல்லாஹ் நட்சத்திரங்களை கொண்டு அல்லாஹ் அலங்காரம் செய்தான். குரானில் பல இடங்களில் அல்லாஹ் தாலா இந்த விஷயத்தை சொன்னான். 7 வானம்னா 6 வானத்தில் நட்சத்திரங்கள்லாம் கிடையாது. பூமிக்கு உண்டான வானம், அந்த வானத்தில் தான் அல்லாஹ் தாலா நட்சத்திரங்களை அல்லாஹ் உருவாய் ஒசையன்ன சமா துனியா பிமசாபீஹா, விளக்குகளாக நட்சத்திரங்களை வைத்து நாம் வானத்தை, பூமியினுடைய வானத்தை நாம் அழகாக்கினோம். வஹிஃபுதன், பாதுகாப்பாகவும் ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து சாஃபாத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் பேசும்போது, சைத்தானுகள் மேலே போய் அங்கே மலக்குகள் பேசக்கூடியதை ஒட்டு கேட்காம இருப்பதற்காக சைத்தானுங்க மேலே போனாங்கன்னா, அப்போ அந்த நேரத்தில் நட்சத்திரங்களை கொண்டுதான் அந்த சைத்தானுகளை அடித்து விரட்டப்படும். அதுதான் அவங்களுக்கு விரட்டுறதுக்கு உண்டான ஆயுதம், வஹிஃபுதன். ஸோ அல்லாஹ் தாலா இந்த பர்பஸுக்காகத்தான் அல்லாஹ் தாலா நட்சத்திரங்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்தான். நட்சத்திரங்கள்னால் கொஞ்ச நெஞ்ச நட்சத்திரங்கள் கிடையாது. சயின்ஸில் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், பல கேலக்சிகள் ஸ்பேஸில் இருக்குது. ஒவ்வொரு கேலக்சியிலையும் பல லட்சம் நட்சத்திரங்கள் அதிலே அல்லாஹ் தாலா உருவாக்கி வைத்திருக்கிறான். அப்படி பல கேலக்சிகள். அப்போ ஸ்பேஸ் எவ்வளோ பெருசு இருக்கும், அந்த கேலக்சிகள் எவ்வளோ இருக்கும், அந்த கேலக்சிகளுக்குள்ளார நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்கும், இது மாதிரி அல்லாஹுவினுடைய குதிரத்துகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அன்றாட நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள்கள்,
இந்த பூமியை பார்க்கிறோம், வானத்தை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம். அல்லாஹ் தாலா இந்த சிம்பிளான விஷயங்களை காட்டி அல்லாஹ்வுடைய குதிரத்தை கவனியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதுதான் இந்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கு. "ஹுவல்லதீ ஹலக லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ." பூமியில இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அந்த அல்லாஹ் உங்களுக்காக படைத்தான். பிறகு சும்மஸ்தவா இலசமா, வானத்தை அவன் படைப்பதற்கு நாடி ஃபஸவ்வாஹுன்ன சபா சமாவாத், 7 வானங்களாக அதை ஒழுங்குபடுத்தினான். அந்த அல்லாஹ் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ்வுடைய இல்மு இருக்கிறதே, அது மகத்தான அல்லாஹ்வுடைய இல்மை விட்டும் எந்த விஷயமும் காலி கிடையாது. மனிதனுடைய இல்மு அல்லாஹ்வுடைய இல்முக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஹதீஸ் ஷரீஃபில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, நாளைக்கு மறுமையில மனிதன் உள்ளத்துக்குள்ளார நினைத்த விஷயங்களை கூட அல்லாஹ் தாலா சொல்லுவான். நீ மனசுக்குள்ள என்னென்ன நினைச்சார் அப்படி மலக்குகளுக்கு கூட தெரியாது. அமல் நாமாவை எழுதக்கூடிய மலக்குகளுக்கு கூட தெரியாது. செஞ்சாலோ சொன்னாலோ தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அல்லாஹ் தாலா மனசுக்குள்ளார நடந்தது, மனசுக்குள்ளார ஓடுனது, மனசுக்குள்ளார நினைச்சது, அது கூட அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியாத எந்த விஷயமும் இல்லை. வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் தாலா சர்வ பொருளையும் சர்வ பொருளையும் அல்லாஹ் தாலா சர்வ விஷயங்களையும் அல்லாஹ் தாலா அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான். இன்னும் விளக்கங்கள் இந்த ஆயத்துக்கு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹான